Taste the Daily. ஆளுர் ஷானவாஸ், இப்ப முதல்வர் பேசியது ஒடிசாவை மட்டும் மையமாக வச்சில்ல. உத்தரப்பிரதேசத்திலும் பிரதமர் இப்படி பேசினார். தென்னிந்திய மக்கள் உத்தரப்பிரதேச மக்களை மோசமா நினைக்கிறாங்க அப்படின்னப்ப அவங்க சொன்னது இல்ல திமுக எம்பிக்கெல்லாம் பேசினதை தான் பிரதமர் அதை மனதில் வச்சு சுட்டி காட்டினார் அப்படின்னு. இப்போ ஆசீர்வாதம் சொல்றது அது வி.கே. பாண்டியனை மனசுல வச்சு பிரதமர் பேசியது. இன்னும் சொல்லணும்னா அங்குள்ள அது மக்களோட கருத்து, பிரதமரோட கருத்து இல்லை அப்படின்றப்ப பிரதமரை தமிழர்களுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் முன்னிறுத்துவது சரியான ஒரு கேள்வி வருது. இந்த பாண்டியன் அவர்கள் ஒரிசால போய் பணியாற்றி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மண்ணோடு மக்களோடும் கலந்து அந்த மக்கள் மிகப்பெரிய துயரில் சிக்கிய போதெல்லாம் தன்னுடைய நிர்வாகத்திறனால் திறன்பட அதை கையாண்டு அவர்களை மீட்டெடுத்து நற்பெயர் பெற்ற ஒரு அதிகாரி. அதனாலதான் அவரை அங்கே இருக்கக்கூடிய அரசு கெட்டியாக பிடித்து கொண்டது. அவரை தன் பக்கத்தில் முதலமைச்சர் வைத்துக் கொண்டார். சும்மா வைக்க மாட்டாங்க. ஒருவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான், ஒருவர் திறன்பட செயல்பட்டால் மட்டும்தான், ஒருவர் மக்களிடம் மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு ஆட்சியை நகர்த்தி செல்வதற்கு துணையாக இருந்தால் மட்டும்தான் அவரை அதிகாரத்தில் உள்ளவர்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஆட்சிக்கு கெட்ட பேர் ஒருவரால ஏற்படுதுன்னு வைங்க, ஒருவரால மக்கள்கிட்ட நம்ம அந்நியப்படுறோம்னு வைங்க, அவரை எப்படி பக்கத்துல வச்சுப்பாங்க? அப்போ ஒடிசாவை தொடர்ந்து நவீன் பட்நாயக் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால், அவருக்கு பக்கத்தில் பாண்டியன் இருக்கிறார் என்றால், அந்த உறவு எப்படிப்பட்டது? அது மக்களிடம் அபிமானம் பெற்ற உறவாகத்தான் இருக்கிறது. மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்ட உறவாக இருந்தால் அவர் முதலமைச்சர் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருப்பார். அப்ப பாஜக சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு அடிப்படை முகாந்திரமே இல்லாம போயிடுது. ஒன்று. இரண்டாவது, அப்படி ஒடிசா மக்கள் இப்போது பாண்டியன் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு பார்வை வைத்திருக்கிறார்கள் வச்சுப்போம். அது அந்த பாண்டியன் என்கிற தனிப்பட்ட ஒரு அதிகாரியின் மீதான வெறுப்பாக இல்லாமல் அது தமிழ்நாட்டின் மீதான வெறுப்பாக ஒடிசா மக்கள்கிட்ட பரவிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த இடத்துல ஒரு பொறுப்புள்ள இந்திய நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தேசியத்தை வலியுறுத்தக்கூடியவர், தேசபக்தியை முன்னிறுத்தக்கூடியவர். தமிழன், மலையாளி, தெலுங்கன், ஒடிசா, கர்நாடகா இப்படி பார்க்க கூடாது, இந்தியனாக பார்க்க வேண்டும், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடியவர். என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி ஒரு கருத்து உங்களிடம் இருக்கிறது, அப்படி நீங்கள் என்ன கூடாது. பாண்டியன் அவர்கள் இந்தியன் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரி, இன்னும் கூடுதலா சொல்ல போனா, உங்க பிஜேபி பாசையில சொல்ல போனா, பாண்டியன் அவர்கள் ஒரு இந்து. அந்த இந்து இப்படி செய்வாரா? சாவியை தூக்கிட்டு ஒழிச்சிட்டு ஓடுவாரா? திருடிட்டு ஓடுவாரா? அவர் இந்து மத நம்பிக்கை உள்ளவர். அவர் பேர் பாண்டியன்ல, அவர் பேர் பாதுஷா இல்லையா, அவர் பேர் பாண்டியன். அப்ப பாண்டியன் ஏன் பாஜகவுக்கு முதலில் இந்துவாக தெரியவில்லை? பாண்டியன் ஏன் பாஜகவுக்கு இந்தியனாக தெரியவில்லை? பாண்டியன் தமிழனாக தெரிகிறார் பாஜகவுக்கு. அங்கதான் முதலமைச்சர் பாயிண்ட் பிடிக்கிறார். அப்ப பாண்டியனுக்கு தமிழன் என்பது ஒரு அடையாளம், இந்தியன் என்பது ஒரு அடையாளம், இந்து என்பது ஒரு அடையாளம். அப்ப இந்து அடையாளமும் பாஜக கண்ணுக்கு தெரியல, இந்தியன் அடையாளமும் தெரியல, தமிழன் அடையாளம் மட்டும் தெரியுது. ஒடிசா மக்களே அப்படி தவறாக நினைத்தால் கூட அந்த இடத்துல தலையிட்டு திருத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் தான் நரேந்திர மோடி. அப்ப ஒடிசா மக்கள் அப்படி தவறாக நினைக்கிறார்கள் என்பது அதுவே முதல்ல பொய். அப்படி யாரும் நினைக்கலங்க. இவர் என்ன சர்வே எடுத்து தெரிஞ்சுக்கிட்டாரா? மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தினாரா? ஒடிசால வாக்கெடுப்பு நடந்துச்சா? இப்படி பாண்டியன் சாவியை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிங்க அப்படின்னு அந்த மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்களா? இல்ல ஷானவாஸ், இப்போ வி.கே. பாண்டியனை விமர்சிப்பதற்கான அரசியல் களத்துல எல்லா உரிமையும் பாஜகவுக்கு இருக்கு. அவங்க பரஸ்பரமா வச்சுக்கலாம், நியாயம் இருக்கலாம், நியாயம் இல்லாம இருக்கலாம், அது அரசியல் களத்துல வைக்கிறது. நீங்க பாண்டியன் மீதான விமர்சனத்தை தமிழர்கள் மீதான விமர்சனமா பாக்குறது தான் பிரச்சனைன்றாங்க. அங்கதான் திமுக கூட்டணி கட்சிகளோ அவதூறு செய்யறாங்கன்றாங்க. பிரதமரை தமிழர்களுக்கு எதிராக முன்னிறுத்துறீங்கன்றாங்க. தமிழ்நாடே வருது. 23 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வராதவரை, தமிழ்நாட்டுல இல்லாதவரை, ஒடிசாவிலேயே குடிகொண்டிருப்பவரை தமிழ்நாட்டோடு இணைத்து ஏன் பேசணும்? ஒரு தமிழர் ஆளலாமான்னு ஏன் கேட்கணும்? அப்ப ஒடிசாவில போய் தன்னை ஒப்பு கொடுத்து அங்க செயலாற்றிக்கிட்டு இருக்க வர நீங்க ஒடிசாக்காரா பார்க்க மாட்டீங்களா? தமிழராதான் பார்ப்பீங்களா? அதுதான் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கேட்டாரு. அப்ப நீங்க வாரணாசியில போய் நிக்கிறீங்களா? அது என்ன அரசியல்? அப்போ ஒரு குஜராத்தி எப்படி வாரணாசியில நிக்கலான்னு நாளைக்கு அங்க ஒரு மண்ணின் மைந்தர் கோஷம் எழும்பி அவங்க கேட்டாங்கன்னா அங்க ஜெயிச்சு எம்பி ஆகிட்டாலும் நீங்க பிரதமரா இருக்கீங்க. அப்ப இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி நீங்க எப்படி பெறுறீங்க? வாரணாசி மக்கள் தேர்ந்தெடுத்ததன் மூலம் பெறுறீங்க. வாரணாசி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்ப உத்தரப்பிரதேச மக்கள் தேர்ந்தெடுத்துதான் நீங்க இந்தியாவை ஆள்றீங்க. இது எப்படி சரியாகும்? அங்க உள்ளவங்க கேட்டா என்ன ஆகும்? இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு பிரிவினைவாத பேச்சு.
அப்ப முதல்ல நீங்க இந்தியா பாரதம் பாரதம்னு சொல்லிட்டு உங்கள் மனநிலைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அப்ப நீங்க தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அதிகாரி அவர் இன்னைக்கு ஒடிசால அரசியல் குதிக்கிறேன்னு வைங்க, அவர் மீதான செயல்பாட்டின் தான் நீங்க விமர்சனம் பண்ணணும். ஷானவாஸ், உங்க ஒரு கேள்வி கேட்க குறுக்கிட விரும்புறார். சுருக்கமா திரு ஆசீர்வாதம், சுருக்கமா கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லுவார். சுருக்கமாக நான் கேட்கிறேன். அதாவது ஒரு ரொம்ப சிம்பிளான இவர் சொன்னார் இல்லைங்களா, திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி அங்க வாரணாசியில போட்டி போடுறாருன்னு. இதே வி.கே. பாண்டியன் 543 தொகுதி உள்ள இந்தியாவில் எந்த மூலையில வேணாலும் போட்டி போடட்டும். திரு ஷானவாஸ் கூட காஷ்மீர்ல போட்டி போடுறதுக்கு உரிமை இருக்குது, அவருக்கு ராஜஸ்தான்ல போட்டி போடுறதுக்கு உரிமை இருக்குது. போட்டி அரசியல், தேர்தல் அரசியல்ல யாருக்கும் 543 தொகுதியிலும் போட்டி போடுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமைப்படி தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல போட்டி போட்டார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவங்களையே விசிகாவிலேயே ஒரு வட இந்தியருக்கு விசிகா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தொகுதியில இவங்க சீட்டு கொடுத்துருவாங்களா? ஈவன் அது சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, அந்த கேள்விதான் கேட்கிற. விசிகால ஒரு வட இந்தியருக்கு ஹிந்தி பேசுறவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியுமா? கொடுப்பாங்களா? கேளுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க எல் முருகனை கொண்டு போய் மத்திய பிரதேசத்துல எம்பி ஆக்கிருக்கீங்க, நீங்க நிர்மலா சீதாராமனை கொண்டு போய் கர்நாடகத்துல கேட்ட கேள்வி வேற. ராஜ்யசபா தேர்தல் கிடையாது, நான் கேட்கறது மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நீங்க கொடுப்பீங்களா? அது மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் கொடுப்போம். மக்களிடம் அவருக்கு டிக்கெட் கொடுக்கிறது மக்கள் பண்றது, டிக்கெட் கொடுக்கிறது உங்களுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனோட முடிவு. அந்த முடிவை உங்களால தைரியமா எடுக்க முடியுமா? ஏங்க அப்புறம் என்ன நீங்க அகில இந்திய கட்சி, அப்புறம் என்ன நீங்க தேசிய தலைவர், நீங்க தேசிய கட்சி, அதோட சேர்த்து இன்னும் கேக்குறேன். சகோதரர் ஷானவாஸ் கேட்கறதோட சேர்த்து நான் கேக்குறேன், எங்க எந்த கட்சியில எந்த தேர்தலை நிறுத்தணும்னு அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு பண்றாங்க. பாஜக யாருன்னு கேக்குறேன். அதுதான் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதாவது ஒடிசாவுல ஒருவேளை நான் இப்ப அவர் இன்னும் தேர்தல் அரசியலில் நிக்கிறேன் ஒன்னு சொல்றேன், பாண்டியன் இன்னும் தேர்தல் அரசியலில் நிற்கவில்லை. ஒருவேளை அப்படியே ஒடிசாவுல அவர் நிக்கிறதா இருந்தா, ஜனதா தளத்துல நிக்கிறதா இருந்தா, அதை கேட்கறது உங்களுக்கு என்ன அதிகாரம்? கேள்வி ஷானவாஸ், நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் தானே நம்முடைய வழிகாட்டு முறை, அதை பின்பற்றி தான் நம்ம இருக்கிறோம். பாண்டியன் ஒடிசாவில் நிக்க கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா? தேர்தல் ஆணையத்தில் எதுவும் தடை விதி இருக்கா? இந்த பிரச்சனை வராது. ஷானவாஸ் நின்னா பிரச்சனை இல்ல, அவர் ஏன் பேக்ரூம் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் அவரை கண்ட்ரோல் பண்றாரு? இன்னைக்கு முதலமைச்சரை யாருமே பார்க்க முடியாம அவர் கண்ட்ரோல் பண்றாரு. அதனுடைய நோக்கத்தான் நாங்க கேள்விப்படுறோம், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த உரிமை இருக்குதா இல்லையா? ஒரு சுருக்கமா சொல்லிடுங்க, அத பதில் சொல்லுங்க. ஷானவாஸ் சுருக்கமா சொன்னா, நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்குமான உறவு முந்தா நாள் உருவானது கிடையாது. அதுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. அந்த ஒடிசா கட்சியோடு தான், அந்த நவீன் பட்நாயக்கோடு தான் முந்தா நாள் வரைக்கும் இவங்க கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாண்டியன் இருந்தார். அப்போ பாண்டியன் இவர்களுடைய கூட்டணி பேச்சுக்கு தடையா இருந்து விட்டாரோ, அதனால இப்ப 3 நாளா, இந்த 3 வாரமா, இந்த 3 மாசமா பாஜக பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத இவர்கள் பேச்சுல இருந்து இவர்களே அம்பலப்படுறாங்க. அப்ப பாண்டியன் தமிழர் என்பது தமிழர் தெரிஞ்சு பேசுறீங்க, அவர் தான் அங்க தீர்மான சக்தியா இருக்காரு உங்க வாதப்படி. அவர் பேசலாம். ஷானவாஸ் இருக்கிறாரு அந்த கட்சியோட பதிலே கிடையாது. Taste the Daily.